வீட்டு ஓனரை காலி பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட கோஷ்டி இவங்க. விஜய அப்பலுக்கு இல்லாத ஒரு சாமின்றாங்க. எங்க அண்ணன்றாங்க. எங்க சாமி எங்க ஊருக்கு வருதுன்றாங்க. அந்த தேரு எங்க தெருவுக்கு வருதுன்றாங்க. நாங்க கும்பிடுறதுக்கு காத்திருக்கோன்றாங்க. நீ தடுத்துக்க. அத பத்தி கவலையே இல்ல. நானுமே விஜய் அண்ணன் சொன்ன மாரி சும்மா சும்மா பச்சக்கு, 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 பச்சக்கு பச்சக்குன்னு அமுக்கி, அந்த பட்டனே தேஞ்சிருச்சுடா தேஞ்சிரணும். அப்படின்னு தேர்தல் கமிஷன் அலர்ற அளவுக்கு சம்பவம் பண்ணல. நீ தடை போட்டு ஏதோ 10க்கு 5 ஓட்டாவது எல்லா கட்சிக்கும் விழுந்திருக்கும். அதுக்குள்ள வாய்ப்புள்ள மாப்பிள அப்படின்னு சொல்ற மாரி ஆயிப்போச்சு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அந்த பெரம்பூர் மற்றும் 5 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த பிரச்சாரம் அப்படின்றத சுற்றிலுமாவே மறுத்துட்டாங்க. அதுக்கான காரணங்கள் மற்றும் இப்போ தமிழக வெற்றி கழக ஒட்டுமொத்த அலுவலகங்களும் வந்து பயங்கரமா காலியாயிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, அந்த பொன்ராஜ்ன்ற புறம்போக்குக்கு ஒரு தப்பான இடத்துல இருந்து வந்த ஒரு வக்காலத்து அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி முழுசா அந்த டிபேட் ஃபுல்லா நம்ம அலசி ஆராய போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் விஷயத்துல அந்த பள்ளம் தோண்டப்பட்ட விஷயம். அத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றத விட, எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்றத, மற்ற கட்சியில இருக்கிறவங்க ஏளனமா நம்ம ஏதோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாரி பேசினா கூட, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, நான் தான் பெரிய அறிவாளி. நீ எடுத்து வைக்கிற இடத்துலலாம் நான் முள்ள போடுவேன். நீ நடக்கிறன்னு நினைச்சேன்னா நான் பள்ளம் தோண்டுவேன். அப்படின்ற மாதிரியான ஒரு அரசு செயல்படுதோ, அரசு அப்படின்னு சொல்றத விட கேவலமான ஒரு அரசு செயல்படுதோ அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுதுங்க. எவ்வளவோ அரசியல நாங்கலாம் தாண்டி வந்துட்டோம். என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு 35 வருஷம் ஒரு கேடுகெட்ட கம்நாட்டி அரசியல நான் எடுத்துட்டு போயிருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஒரு எதிரியா இருக்கட்டும், ஒரு பாசமிகு உறவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுங்க, களத்துல ஓட விட்டு வேடிக்கை பார்த்து ஜெயிக்கிறானா, தோக்குறானா பார்க்கணும். அதுதான் அழகு. ஆனா அத விட்டுட்டு இவன ஓடவே விடக்கூடாதுடா. 2 காலையும் கட்டி போட்டு வச்சுட்டு, இவன் ஜெயிக்கிறானா பார்ப்போம். ரன்னிங் ரேஸ்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவானா பார்ப்போம். அப்படின்ற மாதிரி நெனச்சு பார்க்க முடியாத ஒரு அடின்றத விட மன அளவுல துன்புறுத்துறாங்கங்க. ஒவ்வொரு நிமிஷம் வேதனை, 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 வேதனைன்னு அந்த வேதனைக்குள்ளே வெம்பி நம்மலாம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு சைக்கோ லெவல்ல போயிருவோமோ! நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள ஆக்கிருவாங்களோ! அப்படின்ற பயம் இருக்கு. அந்த பள்ளம் தோண்டுன விஷயம் கேட்டீங்க பார்த்தீங்களா? பள்ளம் வந்து தமிழக ஏற்கனவே வெற்றி கழக மதுரை பாரபத்தியில நடந்திருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இல்ல. போனோம். நம்ம பாரபத்திய அப்புறம் பேசுவோம். இந்த பள்ளம் தோண்டுனதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த பள்ளம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அந்த ஒ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிய தடுக்கிறதுக்காக தோண்டுன பள்ளம்னு நினைக்காதீங்க. நானே தோண்டிக்கிட்ட பள்ளம். திராவிட முன்னேற்ற கழக அரச போட்டு புதைக்கிறதுக்காக தோண்டுன பள்ளம்னு நெனச்சுக்கங்க. இது வந்து தனக்கு தானே ஒரு பள்ளத்த தோண்டி வச்சுட்டு, அதுக்குள்ள அந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் உள்ள விழுந்து, கொஞ்ச நாள்ல மண்ண போட்டு மூடிக்கிட்டு, நாங்க உள்ள இருக்கோம், சேஃப்டியா இருக்கோம்னு சொல்ற மாதிரியான ஒரு பள்ளத்த தோண்டியிருக்காங்க. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இத தமிழக வெற்றி கழக உறவுகள் வந்து ரொம்ப பொறுமையா கையாளுங்க. எனக்கெல்லாம் மனசு அப்படியே கொதிக்குதுங்க. என்னடா இது! இப்படி ஒரு கேவலமான அரசியல எடுத்துட்டு போறாங்க. இவங்க பண்றது அரசியல் கிடையாதுங்க. அராஜகங்க. சினிமாக்கள்ல தான் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு அரசியல் பண்ணணும்னா, ஒரு சினிமால கதாநாயகன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு முன்னால வராரு. அவரு ஜெயிக்கணும்னு நெனச்சாருன்னா, அவர போட்டு பழி வாங்குறதுக்காக குடும்பத்த தூக்குவாங்க. அந்த குடும்பத்த அப்படியே மொத்தமா கருவறுத்துருவாங்க. அந்த குடும்பத்தில இருக்கவங்கள பூரா சாவடிச்சு, மண்ணோட மண்ணாக்கிருவாங்க. கடைசியில அந்த கதாநாயகனா இருக்கவன் மக்கள்ட்ட சந்திச்சு, மக்களோட பயணிச்சு, தன்ன ஒரு பெரிய ஆளா காமிச்சு, முதலமைச்சர் ஆகுற மாதிரி ஒரு படங்கள் தான் பார்த்துருப்போம். ரியல் லைஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல இந்த மாரி எனக்கு இது என்ன சந்தேகம்னா, இதே ஒரு சூழ்நிலை எம்ஜிஆர் அவர்களுக்கும் தொடர்ந்துச்சுன்னு சொன்னாங்களே! எம்ஜிஆருக்கா? ஆ. ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக என் மேல கோவப்பட்டுறாதீங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், அதைத் தொடர்ந்து வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவரைத் தொடர்ந்து எதிர்த்து தன் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போயி ஒரு கட்சிய ஆரம்பிச்சு வளர்றதுக்காக அவர் கஷ்டப்பட்டாருன்றது மட்டும் தான் உண்மையே தவிர, அவர இந்த அளவுக்குலாம் அடிக்கலங்க. ஏன்னா, அந்த அளவுக்குலாம் அவர் இல்ல அடிக்கல. இப்ப என்னன்னா, நான் வந்து நீ வர்ற பாதையில பள்ளம் தோண்டி போட்டுருவேன். உங்க ஆஃபீஸ் இருக்கிற இடத்த நான் காலி பண்ணி மிரட்டி வந்து காலி பண்ண வச்சுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் அனுமதியே தரமாட்டேன். உங்க கட்சியில இருக்கிற பெண்களை கேவலப்படுத்துவேன். இப்படியெல்லாம் செஞ்சுட்டா ஒரு கட்சிய அழிச்சிட முடியும்னு நெனைக்கிறாங்களா? ஒண்ணு சொல்லட்டுங்களா? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்றத விட, உண்மையிலேயே பயந்து செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காங்க. மக்கள் எங்க போனாலும், சொன்னாக்க ஓயாம சொன்ன மாரி இருக்குங்க. ஒரு ரூ. 1000 குடுத்து, ஒரு ரூ. 500 குடுத்து, ஒரு பெண்கள வீடு வீடா போயி, அதுக்கு ஒரு குழு தலைவிய போட்டு, அந்த தலைவி உன் தலையில ஒரு 100 பேர கூட்டிட்டு வந்துருமா,
ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்துருமா, இந்தா உனக்கான பணம் அப்படின்னு குடுத்து, அவங்க வீடு வீடா போய் ஒரு ஆள சேகரிச்சு, ஒரு குட்டி யானைய புடிச்சு, அதுல ஒரு 30 பேர 40 பேர ஏத்திட்டு, ஒவ்வொரு வார்டு, ஒவ்வொரு தெருவுல இருந்தும் கூட்டிட்டு வர்றதுக்கான ஆட்கள் புரோக்கர்கள வச்சு அவங்க கூட்டம் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றிக் கழகம்ன்ற ஒரு கட்சிய ஆரம்பிச்சு, தளபதி விஜய் அதுக்கு தலைவரா வந்து, நான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சு, அங்க தீய சக்தி, இங்க இவங்களோடையும் கூட்டணி இல்ல, அங்க அவங்களோடையும் கூட்டணி இல்ல அப்படின்ற ஒரு முன்னெடுப்ப கையில எடுத்துக்கிட்டு, உறுதியான, மன உறுதியான, உன்னதமான ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்து இந்த மக்கள நம்ப வச்சுட்டாப்புல. இன்னைக்கு மக்கள் ஃபுல்லா நம்பிட்டாங்க. தளபதி விஜயோட ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறாங்க. நாளைக்கு வாங்க நம்ம எல்லாரும் தெருவுக்கு போவோம்ன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு வைங்களேன், உண்மையிலே இந்த தமிழ்நாடு தாங்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட்டியிருந்தாரு. நம்ம ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா கூட்டியிருந்தாங்க. மிகப்பெரிய கூட்டம். இதெல்லாம் விட அதிகமான கூட்டம் அப்படிங்கிறது அம் அ மு 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 அதாவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராகிறதுக்கு முன்னால பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரா இருந்து 1 வருஷத்துல இறந்த உடனே, அவரோட மரணத்த பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுல தான் பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேர் இறந்தாங்க. ரயில்கள்ல இடம் பிடிக்க முடியாம ஏறி போய் விழுந்து, இறந்து, அண்ணாவோடு சேர்ந்து இறந்தவர்கள் பல ஆயிரம் பேர். அது அவங்களுக்கு தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த அரசியல் பயணிச்சவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேங்க. அ சாப்பிடுற சாப்பாடு மேல சத்தியமா, யாருன்னா மனசாட்சி உள்ளவங்கள அந்த நெஞ்ச எந்த பக்கத்துல இதயம் இருக்குன்னு பார்த்து தொட்டு பார்த்து சொல்ல சொல்லுங்க. உண்மையா கூடுற கூட்டம், உறுதியா இருக்கிற கூட்டம் தளபதி விஜய்க்கான கூட்டம் அப்படின்றது தெரிஞ்ச உடனே, வேற வழி தெரியாம இவங்கள பூரா அடிச்சு உடைச்சு மக்கள சந்திக்க விடாம, இவங்கள அப்படியே பேக்கப் பண்ணிருவோம்ன்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணி, அவர கிரேட் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அவரு மட்டும் தான்டா தமிழ்நாடு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கங்க. இது விளையாட்டு கிடையாது. இல்ல அப்படி இல்ல. இப்ப எனக்கு பெரம்பூர பொறுத்தவரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே நாள் பரப்புரைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பரப்புரைக்கு நாள் அந்த அறிவிப்பு வர்றதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி தஞ்சை செங்கிப்பட்டியில அடிபட்டிருந்த ஒரு பையன் இறந்து போறாரு. அதையும் தாண்டி அவங்க கட்சி ரீதியா போய் சந்திச்சும், பேசிட்டும் மறைமுகமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றாங்க. அடுத்து அந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும்போது 110 இல்லம்மா 234 அறிவிக்க போறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரம்பூர்லேருந்து அந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பரப்புரை ரத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இன்னைக்கு இவ்ளோ அடி மேல அடி மேல அடி அடிக்கிறாங்களே, இது வந்து இப்போ ஒரு கட்சி தலைவர் கட்சிய விட்டு வெளியில வரலைனாலோ, மக்கள சந்திக்கலனாலோ, தன்னோட பரப்புரைய அவர் எப்படி மேற்கொள்வார்? இது வந்து இன்னைக்கு மக்களிடையே கொண்டுட்டு போய் சின்னத்த சேர்க்கிறதுக்கும், வேட்பாளர்களை சேர்க்கிறதுக்கும் இன்னைக்கு கட்சி தலைவர் வந்து எத நம்பி இருந்தாரு? முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்த. ஏன்னா, இன்னைக்கு தமிழக அரசு முழுக்க முழுக்க அனுமதி குடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆதவ அர்ஜுனா நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. பொறுங்க நம்மளுக்கு அந்த தேர்தல் கமிஷன் வந்துரட்டும். தேர்தல் நடத்தை முறைகள் வந்ததுக்கப்புறம் எல்லா கட்சிக்கும் குடுக்குற அனுமதி நம்மளுக்கு குடுத்து தானே ஆகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சீமான் ரோடா போய் பிரச்சாரம் பண்றாரு. எடப்பாடி பார்த்தீங்கன்னா, ரோடா போய் பிரச்சாரம் பண்றாரு. நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாருன்னா, அவர் என்னமோ 22 ஊருக்கோ என்னமோ சுற்றுப்பயணம் போறாராம். அப்ப இவங்களுக்கெல்லாம் போற பாதையில பள்ளம் வராது, அனுமதி கிடைச்சிரும். இன்னைக்கு விஜய் அவர்கள் போற பாதை மட்டும் உங்களுக்கு குறுகலா இருக்கும். பள்ளம் வரும். நாங்க பள்ளத்த நோண்டி வச்சுருவோம். அந்த பள்ளத்துல நாங்களே போய் பொணமா படுத்துக்குருவோம்னா, இது என்ன வகையான ஆட்சி எனக்கு புரியல. இது ஆட்சிலாம் நடக்கலங்க. ஒரு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 26 நாள் தான். இன்னைக்கு தமிழக முதலமைச்சரா இருக்கிற ஐயா ஸ்டாலின் ஐயாவோட அதிகாரம்ன்றது இன்னைக்கு டம்மியா இருந்தாலும் கூட, அவருக்கு கீழ பணிபுரிஞ்சவங்கள வச்சு இன்னைக்கு அந்த அதிகாரத்த தவறான முறையில பயன்படுத்தி ஒவ்வொரு இடங்கள்லயும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல வந்து ஒரு சில பெண்கள் பேசுனாங்க, ஒரு சில ஆண்கள் பேசுனாங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்க பேசுனாங்க. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டியெல்லாம் எங்கெங்க ஒரு டீ கடை எடுத்துக்கங்க, ஒரு பஸ் எடுத்துக்கங்க, சாதாரணமா ஒரு 5 பேர் கூடி இருக்கிற இடத்த எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலயும், "ஏய் என்னப்பா நம்ம முதலமைச்சரா இருக்கிறாரு, மக்களுக்கு இவ்வளோ செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாதாரணமா ஒருத்தரு சினிமாவுல இருந்து இப்பதான் அரசியலுக்கு வராரு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 சீட் எடுப்பாரு, 5 சீட் எடுப்பாரு. அவ்வளோதான் இருந்திருக்கும். எதுக்கு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க? ஒண்ணும் சரியில்லாம இருக்கேப்பா. இவங்கள நம்பி ஓட்டு போட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா வீணா போயிரும் போல இருக்கே." சத்தியமா சொல்றேன். இனிமே நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத பேசுறத என் காதாலே நான் கேட்டிருக்கேன். இல்ல இப்ப பெரம்பூர்ல விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்த பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ம். இப்ப அந்த குடிநீர் தொட்டி ம். இவ்ளோ நாளுக்கு அப்புறம் அந்த பள்ளம் தோண்டுறது இன்னைக்கு தானுக்கு தானே வந்து தோண்டிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இவ்ளோ நாள் வந்து அந்த மக்கள் வந்து தண்ணிக்கு போராடி இருக்காங்க. இதுல 2வது என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க எப்படி சொல்றது? ஒரு அரசு வந்து இன்னைக்கு ஒரு வேலைய பார்க்கக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் நடத்தி முறையில இருக்கு. எல்லா அரசு பணிகளும் மூடி தான் வைப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பாலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேலை நடந்திருக்காது. அந்த ஜாமான்லாம் மண்ணு, சிமெண்ட் இதெல்லாம் கொட்டுன மணி இருக்கும். இதுதான் நம்ம ஊர்கள்ல நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊர்கள்லயும் நடக்கும். ஆனா, இவங்க எப்படி மாநகராட்சி மூலியமா நாங்க திடீர்னு முல்லை நகர் குடியிருப்புக்கு வந்து குடிநீர் குழாய் சரியில்ல, நாங்க வேலை பார்க்க போறோம்னு திடீர்னு கிளம்பியிருக்காங்களே என்ன காரணம்? விஜய் அவர்கள் காலையில வர்றாருன்னா நைட்டு தோண்டுறாங்க. மதியானம் வர்றாருன்னா காலையில தோண்டுறாங்க.
இது எப்படி தெரியுமா? ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே இருப்பாங்க. ஆனா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏதாவது ஒரு 2 தருதலைகள் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள இருக்கும். இந்த பொண்ண இந்த மாப்பிள்ளைக்கு எப்படியும் கட்ட விட்டுறக்கூடாதுடா. என்ன பண்ணணும்னா, எப்படியாவது இந்த கல்யாணத்த நிப்பாட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, சீப்பு தலை சீவுறது சீப்பு இருக்குல்ல, அத எடுத்து ஒளிச்சு வச்சுருவாங்களாம். அத ஒளிச்சு வச்சுட்டாக்க, அந்த கல்யாணம் நின்னு போயிரும் அப்படின்ட்டு இவைங்களுக்கு நெனப்பு. அதெல்லாம் கிடையவே கிடையாது சித்தப்பா. சித்தப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது சித்தப்பா. நீங்க ரொம்ப பண்ற சித்தப்பா. மக்கள் பூரா தெளிவா இருக்காங்க சித்தப்பா. நீ போ சித்தப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்ட்டான். நம்ம சித்தப்பான்னு சொன்னோனே நீங்க வேற யாராவது நெனச்சு நம்மள கோர்த்து விட்டுறாதீங்க. அவங்க பாட்டுக்கு நம்ம வீட்ட பக்கம் அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க வாளியில. அடியாலாம் அனுப்ப முடியாது. வாளியில என்னத்தையாவது குடுத்து வீட்டுக்குள்ள ஊத்தி விட்டு வர சொல்லிருவாய்ங்க. அன்னைக்கு சவுக்கு வீட்டுக்குள்ள ஊத்துன மாரி. இல்ல இப்ப அதே மாதிரி தான். அதே சாக்கடை. இப்ப சவுக்கண்ணி வீட்டுக்குள்ள ஊத்துன அதே சாக்கடை ஞாபகம் வந்துருச்சு. இந்த பொன்ராஜ்ன்னு ஒரு சாக்கடை, எஸ்வி சேகர்ன்னு ஒரு சாக்கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப 2 நாளா வந்து பயங்கரமா பிரபலியமா பேசிக்கிட்டு இருக்கிற 2 சாக்கடைகள பத்தி. அந்த சாக்கடையில ஒரு சாக்கடை வந்து டக்குன்னு பயந்து போய் ஐய்யய்யோ! நம்மள ஒரு மாரியா இறக்குறாங்களே! நாளைக்கு நம்ம போய் படம்லாம் நடிக்க வேண்டியிருக்கு. நம்ம வேற ஏற்கனவே மணல கயிறா வேற திரிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருக்கிறவரு, தடாலடியா மன்னிப்பு கேட்கிறாப்புல. ஐய்யய்யோ! நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் சொன்ன அர்த்தமே வேற. பத்திரிக்கையாளர்கள் வெட்டி ஒட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு பொம்பளராஜுன்னு ஒண்ணு தெரிஞ்சது என்னடான்னா, நான் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்ணிடம் நான் பேசினத தப்பா எடுத்துக்கிற மனம் வருத்தப்படுற அந்த ஒரு பெண்ணிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரே, இந்த மன்னிப்புன்றது எவ்வளோ பெரிய கேவலமான வார்த்தை அந்த ஆள் வாயிலிருந்து வரும்போதுன்றது எனக்கு புரியுது. ஏன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக பெண்களை விபச்சாரிகள் அப்படின்ற ஒரு பட்டத்த குடுத்தவரு, இன்னைக்கு வந்து அந்த தப்பா நினைக்கிற மனது வருத்தப்படுற ஒரு பெண்ணிடம் நான் வருத்தம்னு சொல்றாரே, அப்ப எந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு அவர் வருத்தம் சொல்ல தெரியிறார் அப்படின்றதே நம்மளுக்கு புரியல. இவர் சொல்றதுக்கான அந்த அர்த்தத்துக்கான அந்த மன்னிப்புன்ற அர்த்தத்துக்கான அந்த பேப்பர்ல என்ன விளக்கம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு நான் அந்த மாரி தப்பா சொல்லிட்டேங்க. தெரியாம வந்துருச்சுங்க. இல்ல வந்துருச்சுங்க. நான் வந்து தப்பா ஒரு வார்த்தைய விட்டுட்டேன். இது நான் மனசு வருந்துறேன். உங்க மனசு வந்து வருத்தப்படுதுன்னா, நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஆனா, நான் குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன். அந்த பெண்ணுக்கு வேணா நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாருன்னா, இவர வந்து நம்ம எத கப்ப குடுக்கலான்ற மாரி எனக்கு தோணுது. ஒரு மன்னிப்பு கேட்டாருன்றத விட, உங்க மண்டையில பெரிய மொளகா அரைச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பேரு மன்னிப்பா? டேய்! நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்யா. நான்லாம் மாரி இருந்தேன்னு வைவே, உன்னையெல்லாம் எந்த அளவுக்கு பேசுவேன்னு எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு நாகரிகமான கட்சிக்குள்ள நான் வந்துட்டேன். ஒரு வேள நான் முன்ன இருந்த கட்சியிலே இருந்திருந்து உன்ன பத்தி நான் பேசணும்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன்னா, வாழ்க்கையில இந்த மாரி ஒரு வார்த்தைலாம் இல்ல. எவ்வளோ பெரிய வார்த்தை. கூகுளால கூட இது கெட்ட வார்த்தைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தை போட்டு பேசக்கூடியவங்க. இன்னைக்கு நாகரிகமான ஒரு கட்சிக்குள்ள ஒரு சகோதர, சகோதரிகள் இருக்கிற கட்சிக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசுறதையும் நெறைய தங்கச்சிக, அம்மாக்க, பாட்டிக, பாட்டைங்க, பூட்டைங்க, நண்டு, நசுக்கி, அவிண்டு, விசுக்கு எம்புட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, செல்லமா அந்த குட்டீஸ் கூட வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைன்றது மிக அருமையா இருக்கு. நான் ஒரு கேவலமான கட்சியில இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பொம்பள ராஜ்ஜுன்னு சொல்லிட்டு நல்ல பேர் வச்சிருக்கீங்கங்க. பொம்பளை ராஜ்ஜுன்னு சொல்லிட்டு. பொம்பளராஜ் தான். நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே அப்துல் இல்ல. கலாம் இருந்திருந்தாருன்னா கூட அவருக்கும் கண்டிப்பா அவர் பொம்பளராஜன் தான் பேர் வச்சிருப்பாரு. ஐயா அப்துல் கலாம் பேர நம்ம சொல்றதுக்கெல்லாம் அருகதையே இல்லங்க. அவர்லாம் வந்து ஒரு இளைஞர்கள்னா எப்படி இருக்கணும்? அந்த இளைஞர்கள் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையணும்? அந்த இளைஞர்கள் எப்படி இந்த நாட்டுக்கு தேவையானவங்க? இந்த பெண்கள் வந்து எவ்வளோ இந்த நாட்டுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு இல்ல மதிக்கக்கூடிய எனக்கு அதுல தான் சந்தேகமே. ஐயா அப்துல் கலாம் சொன்ன கனவ இந்த பொம்பளராஜ் தப்பா கண்டிருக்கான். தப்பா கண்டுருக்கான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் இல்ல நம்ம அவனுக்கு நாகரிகமா மரியாதை இல்ல. பேசுவோம். நம்ம கொஞ்சம் நாகரிகமா பேசுவோம். இல்லங்க அவனெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அவன்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆ. நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்லங்க. அவன் என்ன அவ்வளோ பெரிய பொம்பள பொறுக்கிலாம் கிடையாதுங்க. அவன்லாம் கூட்டி குடுக்குறவன்லாம் கிடையாதுங்க. சரி. அவன் வீட்ல இருக்க பொம்பளை ஆளுங்கலாம் அவன ரொம்ப மதிப்பாங்க அப்படிலாம் நீங்க நெனைக்காதீங்க. அப்படின்லாம் பேசிட்டுலாம் வந்து அவன மாரிலாம் நம்ம பேசக்கூடாதுங்க. அவன் தான் தரித்திரியம் பிடிச்ச தனமா அவனுக்கு ஒரு நாக்குல சாணம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். சாணம்னாக்க அந்த பேர நாங்க சொல்ல மாட்டோம். அதனால சரி, இருந்தாலும் இப்ப பரவால்ல. ரைட்டு. அந்த பொம்பளராஜ விடுங்க. அந்த பொம்பளராஜ் பேசினதெல்லாம் சரிதான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக பெண்கள் வந்து இந்த மாரிலாம் பேசுறதெல்லாம் இருக்கு. சில வீடியோக்கள் இருக்குன்னு சொல்ட்டு, மாற்றுக் கட்சியிலருந்து வந்து பேசுற சில நாய்கள வந்து வச்சுக்கிட்டு, அந்த சில வீடியோக்கள எடுத்துக்கிட்டு, அதாவது குறிப்பா இவிங்களே அனுப்புவாய்ங்களாம், இவிங்களே வப்பாய்ங்களாம், இவிங்களே எடுப்பாய்ங்களான்னு சொல்ற அந்த நாய் தமிழர் இருக்கு பார்த்தீங்களா? அதோட தலைவர் பேசியிருக்காப்ல, பொன்ராஜ் அப்படி என்னங்க தப்பா பேசிட்டாரு அப்படின்னு. எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். நம்ம பொன்ராச முதல்ல போட்டு பொளப்போம். ம். அதுக்கப்புறம் அவன போட்டு ஒடைப்போம். ம். அவன் தம்பி ஒருத்தன் திரிவான் ஓட்டைன்னு. சாட்டைய கையில எடுத்துட்டு திரிவான்ல, அந்த புறம்போக்க அப்புறமேட்டுக்கு போட்டு வெளுப்போம். அதுக்கப்புறம் எஸ்வி சேகர தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்போம். அப்படின்லாம் நெறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கே போ வேணாம். இப்ப என்ன பண்றோம், பொன்ராச முதல்ல கூப்பிட்டு கேட்போம். "தம்பி இங்க வாடா. தம்பி கீழ இறங்கு.
என் அண்ணன் சொன்ன மாதிரி தட்டு, "தம்பி கீழ இறங்கு. நீ கீழ இறங்குனா தான் உனக்கு முத்தம் குடுப்போம்." அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட பெருசா பேசுனாங்கல்ல. அந்த குண்டவைங்கள்ட்ட கேட்குறேன், "அண்ணே பொன்ராசனே உன்னையெல்லாம் வந்து சத்தன பொம்பளராஜ். பொம்பளராசுன்னு சொல்றாங்க. எனக்கு வாயில வல்லங்க. எனக்கு இவங்க சொல்ற மாரிலாம் அட நாதாரி, நீலாம் உன் வாய் ஒரு வாயாடா? உன் வாயில சனி வந்துருச்சு. ஒரு பெண்கள கடவுளா நினைக்க வேண்டியவங்கள இவ்வளோ கேவலமா பேசிட்டியேடா அறிவுகெட்ட முண்டம். உன் பொண்டாட்டி உன்னைய மதிக்குமாடா? உன் பொண்டாட்டியும் சேர்த்து விபச்சாரின்னு சொன்ன மாதிரி ஒரு பெண்கள பூரா மொத்தமா சொல்லிப்புட்டியேடா?" அப்படின்லாம் நெறைய பேர் திட்டுறாங்கண்ணே. அந்த மாரி நான் கேட்க மாட்டேன். எனக்கு அந்த மாரிலாம் கேட்க தெரியாது. நாங்கலாம் ஒரு நாகரிகமான கட்சியில இருக்கோங்க. ஓகே. இல்லைன்னு வைவே, அவன் தேவடியா பைய, அந்த பைய, இந்த பைய, கம்மனாட்டி கழுவி கழுவி ஊத்துறாய்ங்க. அந்த மாரிலாம் நான் அவனைய திட்டமாட்டேன். நான்லாம் நாசூக்கானவன், நல்லவன், ரொம்ப நல்ல வார்த்தை போட்டு பேசுறவனே. அண்ணே உண்மையிலேண்ணே, நீ ரொம்ப நல்லவனே. ஆனா உன்னையெல்லாம் நீ எங்கேயாவது கண்ணுல சிக்குனேன்னு வைவே, உன்ன அப்படியே தொடப்பத்த எடுத்துட்டு வந்து தரைய கூட்டி, பட்ட விரிச்சு, படுக்க போட்டு, அப்படியே உன் மேல ஏறி அமுக்கி விட்டு அனுப்பிச்சு விடுவோம்னே. அவ்வளோ நல்லவனே. நீலாம் மன்னிப்பு கேளு. ஆனா நீ மன்னிப்பு கேட்டேன்ற பேர்ல என்ன கேட்டிருக்க இன்னைக்கு? அப்ப அந்த பொண்ண இன்னமும் நீ அதே இடத்துல நிக்கிற. நீ அதே வார்த்தைய வச்சு சொல்லி சொல்லி சித்திரவதை சொல்ற மாதிரி, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நாள் ஒரு பேட்டி குடுத்துருக்க. இப்ப என்ன சொல்லியிருக்க? அந்த பெண் மனது அதாவது எப்படின்னா, அந்த பொண்ணு கெட்டவ தான். அந்த கெட்டவள் மனசு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அந்த கெட்டவளுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி நீ பேசுறேன்னா, நீலாம் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. தமிழ் விஞ்ஞானி நீ, அணுகுண்டு விஞ்ஞானி அவரு. உலக விஞ்ஞானியா இருந்த எங்க ஐயாகிட்ட இருந்த நீயி, இவ்வளோ பெரிய அப்படின்னா, உனக்கு நாங்கலாம் புட்டு புட்டு குடுப்போம். தெரியும்ல? நான் ரொம்ப நல்லவங்கண்ணே. அண்ணே எங்கள திட்ட வச்சுறாதண்ணே. கண்டவன் சீமான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சீமான் எங்க அண்ணே. எங்க அண்ணே சீமான் இருக்காருல்ல. ஒரு மாரி ஒரு உத்தமர நீங்க பார்க்கவே முடியாதுங்க. அவரு இன்னைக்கு சொல்றாரு ஒரு பேட்டியில, அந்த பொம்பளராஜு, அவரு ஒண்ணும் தப்பா கேட்கலையே. இவங்க அண்ணேன்றாங்க, தங்கச்சி நமக்கு அப்புறமா நான் சொல்ல வரலங்க. என்ன நடக்குது? என்ன சொல்லுது? என்ன சொல்ல வர்றாங்க? இந்த பசங்க என்ன நெனச்சு சொல்றாங்க? அப்படின்றத இவனுங்களால உணரவே முடியல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நான் இருக்கேன். இப்ப என்னோட தங்கச்சி இருக்காங்க. என்னோட பொண்ணு இருக்காங்க. எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கோம். ஒரு 10 பேர் இருக்கும்போது, எனக்கு ரோல் மாடல் யாரு? எங்க அப்பா. அப்பா தானே! அப்ப எனக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு நெனைக்கிறது எங்க அம்மா. எங்க அம்மா மாரி வரணும். இல்ல எங்க அக்கா. எங்க அக்கா மாரி நான் வரணும்டா. இல்லையா எங்க அக்காவோட கணவர். மச்சான் மாரி நம்ம ஏன் வரக்கூடாது? நல்லா இருக்காரே! இவரு மாரி வரணும். இப்படி ஒரு ரோல் மாடல் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா மாதிரி, எங்க அம்மா மாதிரி நான் வரணும். எங்க அம்மா மாதிரி சிறப்பா ஒரு நிலைய எடுத்து கொண்டுட்டு போணும் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அத இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, எங்க அண்ணன் மாதிரி, அதாவது எங்க அண்ணன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்துச்சுன்னா நாங்க கட்டிக்குவோம் அப்படின்ற அர்த்தத்துல அவங்க பேசுறாங்க. எங்க அண்ணன் மாதிரி, எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறாங்க. கூட பிறந்த தன்னோட தாய் மாமனா நினைக்கிறாங்க. தான் வீட்ல ஒரு சொந்தமா நினைக்கிறாங்க. பாட்டி பூரா தன்னோட பேரனா நினைக்கிறாங்க. ஐயோ! இன்னைக்கு இந்த அனுமதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்ளோ பெண்கள் அழுகுறாங்க. இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மேல அவ்வளோ தூரம் வந்து ஒரு எரிச்சல்ல இருக்காங்க. இல்லங்க. எனக்கே மனசு தாங்கலங்க. நான்லாம் ரொம்ப ஒரு கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் மனசெல்லாம் உடைய மாட்டேன். சத்தியமா இந்த 10 நாளா எனக்கு எது பேசுறது, நம்ம என்ன நிலையில போறோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாய்ங்க. அப்படின்னு ஒரு படி எடுத்து வச்சோம்னா தோண்டிடுறாய்ங்க. ஒரு படி எடுத்து வச்சோம்னாக்க குழி வெட்டிடுறாய்ங்க. ஒரு படி எடுத்து வச்சோம்னா வழக்க அதே போட்டுடுறாய்ங்க. போல அது நான் குறிப்பா கேட்கணும்னு நெனச்சேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அலுவலகங்கள் எங்கெல்லாம் செயல்படுதோ, அந்த வீட்டு ஓனர்கள்ட்ட போய் கூப்ட்டு மிரட்டி, உன் மேல கஞ்சா கேஸ்லாம் போடுவோம்ன்னு சொல்லிட்டு, உனக்கு தண்ணி தரமாட்டோம், கரண்ட் சப்ளை விட மாட்டோம், உன் கட்டடத்துக்கு வந்து சீல் வச்சுருவோம், நீ ஒழுங்கு மரியாதையா டிவி கேக் வாடகைக்கு விடாதன்னு சொல்லி, இன்னைக்கு நெறைய காலி பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு காலையில ஆதவர்ஜுனா சொல்றாரு. நல்ல வேள வீட்ட மட்டும் தானே காலி பண்ண சொன்னாய்ங்க. இல்ல அலுவலகங்கள. அவைங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வீடு என் பேர்ல இருக்குன்னு பத்திரத்த வந்து குடுத்துருப்பாய்ங்க. ஏன்டா என் வீட்ல வந்து நீ எப்புட்றா வாடகைக்கு விட்டுருப்பேன்னா, அந்த வீட்டு ஓனர காலி பண்ணி விட்டுருப்பாய்ங்க. அப்படிப்பட்ட கோஷ்டி இவைங்க. ஆமா. அதனால தான் புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கப்புறம் இவைங்கள பூரா கந்துவட்டி பிரச்சனையிலருந்து எல்லா பிரச்சனையும் அடிச்சு, உடைச்சு இவைங்கள பூரா டவுசர் இல்லாம நம்ம ஊர்ல ஒரு கட்சிக்காரன உட்கார வச்சிருந்தாங்க. தெரியுமா? உனக்கு தெரியுமா? அப்ப அவரு டிஎஸ்பி அவர் பேரு அஸ்ரா கருப்புன்னு நெனைக்கிறேன். ஒரு நேர்மையான அதிகாரிங்க. ஒரு காவல்துறையில நேர்மையான அதிகாரி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி வந்திருக்கு. அஸ்ரா கார்க் ஐயா வந்து
பிஐ போலீஸ் ஸ்டேஷன் பனங்கானத்தம் செக்டாரில் வரும்னு நினைக்கிறேன். நான் பட் அப்போ சிவகங்கையில் நான் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொட்டு சுரேஷ் அப்படின்றவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடியவர். அவர் மேலே நிறையா வழக்குகள் போகுது. யாருமே வழக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுகவில் இருக்கும்போது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னடா எந்த சாமிடா வந்து காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வர்றாரு கடவுள் மாதிரி. தூக்கிட்டு வந்து அன்றாயரோட உட்கார வச்சார். அந்த காலம் வரப்போகுது. இன்றைக்கி ஆடுங்க, திமுகவில் இருக்க நீங்கள் எல்லாருமே ஆடுங்க. உங்கள் ஆட்டங்கிறதெல்லாம் நட்டக்கம். இப்போ நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா? உங்கள்கிட்டருந்து நான் வந்து தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை, நான் ஒரு நல்ல கட்சியில் இருக்கேன். ஒரு நல்ல தலைவனுக்கு கீழே இருக்கேன். ஒரு நல்ல தலைவனை பற்றி நான் வாழ்த்து பேசுகிறதுக்கு என் வாய் வந்துடுச்சு. அன்றைக்கெலாம் நான் பேசின பேச்சுக்கு 5000 பேர் 10,000 பேரை ஒரு ஸ்டேஜில் பேசி உட்கார வச்சு அந்த தலைவன் பேசுகிற வரைக்கும் தொண்டை தண்ணி வற்றி நான் வெளியில் வரும்போது என்ன சொன்னீங்க? 100 ரூபாய்க்காக வந்து நிற்கிறான்டா. நீங்கள் பேசுனது அதானடா பேசுனீங்க. உங்கள் கட்சிக்கு வேலை பார்த்ததுக்கு போஸ்டர் ஒட்டிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் போலீஸ்காரங்கள்ட்ட விரட்டுப்பட்டு கடைசியில் வந்து நைட்டு 2 பன் வாங்கி தருவாங்கடா, 4 புரோட்டா வாங்கி தருவாங்கடா அப்படின்னு நிற்கும்போது, ஏய் போங்கப்பா, அவன் காசு இல்லாமல் தரேன். ஏன்னா அவன் பூரா காசையும் போட்டுருவான். தலைமை கொடுத்து விட்ட காசை அடிமட்ட தொண்டனுக்கு இவங்க 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. எச்சிக்கையில் காக்காயே விரட்ட மாட்டாங்க. அன்னை சீமான் மாதிரி. அப்போ இவங்க எங்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்கி நாங்களும் இவங்களோட சேர்ந்து கெட்டு குட்டிச்சோராக போய் இன்றைக்கி இருக்க திமுக காரனில் பாதி பேர், அதிமுகவில் முக்கால்வாசி பேர், சீமானுக்கிட்ட இருக்க மொத்த பேரும் எங்கே வந்து சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிற? தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள உட்காந்துருக்குறோம். மீண்டும் ஒரு முறை அனைத்து கட்சியில் இருக்க தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையான செய்தி சொல்கிறேன். தைரியம் இருந்துச்சுன்னா உன் உறுப்பினர் எத்தனை பேருன்னு மீண்டும் ஒரு முறை செக் பண்ணி பாரு. அவ்வளோ பேரும் உன்கிட்ட இருக்க மாட்டான். ஏன்னா எனக்கிட்டையும் இருக்குது உறுப்பினர் கார்டு. எடுத்து கிழிச்சு போட்டு தீயை வச்சு எரித்து அந்த துண்டை தூக்கி போட்டு கசக்கி எரிஞ்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ற ஜாதி நாங்கள் இல்லை. நாங்கள்லாம் ஒரு நேர்மையான நிஜமான ஒரு தலைவனுக்கு கீழே இயங்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்த விட்டுட்டு வந்துடுவோம், இவங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஏன்னா உனக்கிட்ட இருக்கும் போதே நாங்கள்லாம் விலை போகாதவங்க. பணத்துக்கு விலை போகாதவங்கன்னு நல்லா தெரியும். காசு கொடுத்து இவங்கள்ட்ட சாதிச்சிடலாம் அப்படின்னாக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம். நண்பேன்னு சொல்லிட்டாயின்னு வைவே உசுரை கொடுத்துருவோம். நண்பன்டா டே, நண்பேன்னு சொல்லிட்டான்டா. ஏன்னா குத்துனவன் நம்ப என்ன செத்தாலும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு படத்தில் தலைமை சொன்ன வசனமே எங்கள் ஊருக்காக சொன்னது தான். அப்பேற்பட்டவங்க இருக்கிற ஊரில் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுற மாதிரி சம்பவத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மீண்டும் ஒரு மதுரையில் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. அனைத்து கிரகங்களும் உச்சத்தில் இருக்கும் ஒருவன் முதலமைச்சர் ஆவான்றது உண்மை. நிச்சயமாக நடக்கும். வெற்றி தலைவரை நீங்கள் இறக்கி விட்டான், வெளியில் வரவிடாமல் பண்ணிட்டான், இனிமேல் அவ்வளோதான் அழிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா சொன்னவங்க பூரா அழிஞ்சிட்டீங்க. அதை மட்டும் எனக்கு உதறுது. இதை பேசுறதுக்கான வார்த்தைகள் நிறையா இருக்கு. இல்லை இப்போ அது இல்லை, இப்போ ஒவ்வொரு இதுக்கும் தடை, கால் எடுத்து வச்சா தடை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தடைகள் இந்த சூழ்நிலையில் வரும்போது இன்னைக்கு தேர்தல் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் புதுச்சேரி போறாருன்ற தகவல். அப்படி இருக்கும்போது 234 வேட்பாளர்களையும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளோ தடைகளும் மீறி இன்னைக்கு வருது. ஆனாலும் தலைவர் இன்னைக்கு வெளியில் போய் பரப்புரை பண்ணணும் அப்படின்னா சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுனா விஜய் அவர்கள் நல்லா இருக்கும், என்ன பண்ணுனா அந்த தீய சக்தி பயப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் சட்டத்தை மீற மாட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று இருக்குங்க, வெற்றி தலைவர் விஜய் மக்கள்கிட்ட இன்றைக்கி மக்களோடு மக்களாக இருக்கிறாரு. அவர் வெளியில் வந்து பரப்புரை பண்ணினா தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றது இப்போ கிடையவே கிடையாதுங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருந்தாலே முடிவாகி போச்சு. விசில் சின்னன்றது தெளிவாகி போயிடுச்சு. இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு மனசில் பச்சை குத்துன மாதிரி குத்திட்டாங்க. இல்லை நீங்களாம் தமிழக வெற்றி கழகம் இல்லை, அதெல்லாம் நம்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளையிலேருந்து எங்கள் கட்சியில் இருக்க 50 பேருமே எங்களோட அந்த கையில் விசில் சின்னத்தை குத்திக்கிட்டு வீதியில் திரிகிறோம். எண்ணி பார்க்குறியா எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களாம் பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், உன்கிட்ட ஜெயில் இருக்கா? அவ்வளோ பேரையும் பிடிச்சி போடுறதுக்கு ஜெயில் இருக்கா? அப்படியே பிடிச்சி போட்டால் சோறு போட முடியுமா? சாப்பாடு போடணும். சாப்பாடை போட்டீங்கன்னா காலையில் கக்கூஸ் கொடுக்கணும். கக்கூஸை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்கணும், தூங்க வைக்கணும், பாதுகாத்து வைக்கணும். இதுக்கெல்லாம் வக்கு இல்லை, வழி இல்லை. எல்லாம் கடனை வாங்கி தின்னு முடிச்சிட்டிங்க. தமிழ்நாடே கடனில் கிடக்கு. இதை கேட்டால் எங்களை குற்றவாளி, எங்கள் தலைமை பெரிய குற்றவாளி, எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை மேட்ரு சொல்லி அடிக்கலான்னு நினச்சிங்கன்னா பெண்கள் யாருமே நம்பலப்பா. தலைவர் விஜயை அப்பளுக்கு இல்லாத ஒரு சாமின்றாங்க, எங்கள் அண்ணன்றாங்க, எங்கள் சாமி எங்கள் ஊருக்கு வருதுன்றாங்க, அந்த தேர் எங்கள் தெருவுக்கு வருதுன்றாங்க, நாங்கள் கும்பிட்றதுக்கு காத்திருக்கோன்றாங்க. நீ தடுத்துக்க, அதை பற்றி கவலையே இல்லை. நாங்கள் அந்த குறிப்பிட்ட 23ஆம் தேதி விசில் அப்படிங்கிற ஒரு பட்டன் தேயிற அளவுக்கு அமுக்குவான். அதுக்கப்புறம் ஓட்ட கூட காணுமே, சும்மா பச்சக்குன்னு அமுக்கி
அந்த பட்டனே தேஞ்சிருச்சுடா அப்படின்னு தேர்தல் கமிஷன் அலற அளவுக்கு சம்பவம் பண்ணலை. நீ தடை போட்டு ஏதோ 10க்கு 5 ஓட்டாவது எல்லா கட்சிக்கும் விழுந்திருக்கும். அதுக்குள்ள வாய்ப்புள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உள்ள நிறையா ஃபன் இருக்குது. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிபேட்டாக தான் இருந்துச்சு. மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பொழப்பே வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் பேரை சொல்லலாட்டி ஓடாது அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஒவ்வொரு சேனலும் சரி, இன்றைக்கி ஒவ்வொரு நியூஸ் சேனலும் சரி எச்சத்தனமாக மாறி போய் ஒவ்வொரு நியூஸையும் தமிழக வெற்றி கழக நியூஸை பிளேட்டை போத்து மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தகவல் கிடைச்சோன்னே உங்களுக்கு டான் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி என்றைக்குமே தளபதி விஜய் ஒருவரை நம்புவோம், நம்பிக்கையாக இருப்போம். இந்த மாதிரி கண்ணாடி போட்டு 2 பேர் வந்து சேனலில் பேசுவாங்க. 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன பிரதர்ஸு? வானவில் பிரதர்ஸ் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அந்த கோஷ்டி நான் இல்லைங்க. நாங்கள் உஜாலாவுக்கு மாறிட்டோம். அதனால் விஜயை மறந்துடாதீங்க. உங்களுக்கான உண்மையான தலைவன். இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழக மக்களை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அந்த ஆண்டவனை தூக்கி விட்டுருவாங்க.